வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது அக்டோபர் செகண்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும், வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன, நியூஸ் என்ன, ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இந்த வாரத்தை வந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க, நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன. அதாவது நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 24,500 வந்து 25,400 இதுக்குள்ளவே மோர் தென் 5 to 6 மந்த்தாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ எப்படி நடக்க போகுது, எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பொசிஷன் ஷார்ட் வச்சுருக்கிறாங்க. இந்த லாஸ்ட் 2 days இன்க்ரீஸ் ஆகிருக்குது மார்க்கெட்டு, பட் யார் பை பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ண பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அர்ஜுன் பங்கு மார்க்கெட். ஓகேங்களா, ரைட். இப்போ எஸ்டர்டே வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது சென்னையில் நடந்த ஈவெண்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க கொடுத்த வீடியோவை அப்படியே நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கேயுமே வந்து நான் வந்து எடிட் பண்ணவோ எதுவுமே பண்ண கிடையாது. அப்படிங்கும்போது அதனுடைய ஆடியோ வந்து என்னுடைய மொபைல் நல்லா கிளியராகவே இருக்குது. என்னுடைய டிவிலையும் போட்டு பார்த்தோம், கிளியராக இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டோடைய மொபைல்லாம் வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா கிளியராக தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து அது ஆடியோ வந்து கிளியராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் அது எங்கே ட்ரபுள் அப்படிங்கிறது எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா நான் செக் பண்ணும்போது எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் நல்லா தான் இருக்குது. ஈவன் எங்கள் வீட்டில் ஒரு 4 மொபைல் இருக்குது. அந்த 4 மொபைல்லையுமே வந்து நான் செக் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஒரு இதுனா 4 மொபைலுமே வந்து OnePlus அப்படிங்கும்போது அதில் நல்லா ஆடியோ வருதா அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. டிவி வந்து சோனி டிவிங்கிறதுனால நல்லா கிளியராக ஆடியோ வருதாங்கிறது தெரியல. பட் என்னுடைய ஃப்ரெண்டு சாம்சங்குடைய மொபைல்லையும் நான் செக் பண்ணும்போது நல்லா தான் வந்துச்சு. பட் எங்கே மிஸ்டேக்ஸ் அப்படின்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. எனிவே அவங்ககிட்ட வந்து கிளியர் ஆடியோ வீடியோ ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பட் அவங்க கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற சோர்ஸ் இதுதான், அதையும் வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, எனிவே ஏன்னா அதை பற்றி நான் செப்பரேட்டாக நாளைக்கு வேணால் ஃப்ரீயாக பேசலாம். ரைட். இப்போ கம்மிங் வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னாச்சு, அதாவது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் என்னாச்சு. லாஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து 4 செஷன் தான். ஒரு நாள் ஹாலிடே வந்துச்சு, தசரா அண்டு காந்தி ஜெயந்தி 2 ஒரே நாளில் வந்துருச்சு. அதனால் 4 செஷனில் 2 செஷன் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர், 2 செஷன் வந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு. எனிவே இப்போ இருக்கிற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க. பட் அவங்க கமெண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, டோவிஸ் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஜிடிபியோட ஃபோர்காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, லோவர் இன்ஃப்ளேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கு அடுத்ததான் வந்து நல்ல ஒரு மான்சூன் இந்தியாவில் இந்த தடவை வந்திருக்குது. எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் மான்சூன் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு மெயினாக வந்து பெனிஃபிட்டாக இருக்கிறது வந்து வடகிழக்கு பருவமழை. அது வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அது வந்து நான் தமிழ்நாட்டுக்கு தான் சொல்கிறேன், இந்தியாவுக்கு கிடையாது. அதுக்கு அடுத்ததான் வந்து டொமஸ்டிக் கண்டினியூவாக 24th வீக்காக வாங்கியிருக்கிறாங்க. நான் ஸ்டாப்பாக பையிங்கில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இந்த வாரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கடுத்து வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆகிடுது. இது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ். அவங்களுக்கு எப்படியோ தெரியல, பட் நமக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ். எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஜூலை 31 அன்னைக்கு யூஎஸ் பிரசிடெண்ட் ட்ரம்ப்பு சின்ராஸ் என்ன சொன்னார் அப்படின்னா ரஷ்யா அண்டு இந்தியா வந்து டெட் எக்கனாமிக், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றும் இல்லாத ஒரு பொருளாதாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். பட் இன்னைக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோ இல்லை ரஷ்யன் கவர்மெண்ட்டோ வந்து ஷட் டவுன் ஆகலை, யூஎஸ் கவர்மெண்ட் தான் வந்து ஷட் டவுன் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம எக்கனாமிக் நல்லா தான் இருக்குது. இதை பற்றி வந்து சென்னையில் பேசியிருந்தேன். எனிவே எதனால் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆகிறது நமக்கு இந்தியாவுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஎஸில் வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் குறைவு. அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு வரும். இன்கேஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு கூட வரலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதனால் இது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ். அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுனில் தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. டவ் வந்து 1.1% அண்ட் S&P 500, நாஸ்டாக் இது எல்லாமே வந்து மோர் தென் 1% ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது லாஸ்ட் வீக்லி பேசிஸ். அதுக்கடுத்தா வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ்
இவங்க 2 பேர்த்துக்கு நான் வந்து வார் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இப்போ 2-3 நாளாக வந்து ட்ரம்ப் வந்து கண்டினியூவாக ட்வீட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இதில் இன்னொன்று முக்கியமாக யோசிக்கணும். அதாவது அக்டோபர் 9th or 10th நோபல் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் வந்து நம்ம ட்ரம்ப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. அதனால தான் வந்து நான் வந்து இஸ்ரேல் ஹமாஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்வீட்டு வந்து கண்டினியூவாக போட்டுட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். வர நோபல் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில் இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் ஒரு வேளை கொடுக்கல அப்படின்னா எந்தெந்த வாரை வந்து ஸ்டாப் பண்ணாரோ அந்த வாரம் எல்லாத்தையும் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கோபத்தின் உச்சிக்கே போயிடுவார். நோபல் ப்ரைஸ் கொடுக்குற கமிட்டி வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இவர் வந்து வார் தான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாட்டுக்கு இருக்கிற வாரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து ட்ரேட் வார் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. அதனால வந்து ட்ரேட் வார் தான் இருக்கிறதுலே ஒரு கொடூரமான வார் போல தெரியுது. ஏன்னா எக்கனாமிக் வந்து கொலாப்ஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறது தெரியல. எனிவே கொடுக்கல அப்படின்னா கோபத்தின் உச்சிக்கே போயிடுவாரு. ஓகேங்களா, ரைட். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் நியூஸ். நெகட்டிவ் நியூஸ்ல என்ன இருக்குது அப்படின்னா, என்ன சொல்ல போறேன், எஃப்ஐஸ் வந்து கண்டினியூவா செல்லிங்ல இருக்கிறாங்க. நான் ஸ்டாப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து 12வது வாரமாக கண்டினியூவாக செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது மோர் தென் 3 மந்த்துக்கு மேலே செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ருப்பி டிப்ரிசியேட் ஆகிருக்குது. ஆல் டைம் லோவில் வந்து க்ளோஸ் ஆகிடுது. 88.60 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ரீசெண்டாக வந்த ஹை வந்து 88.90 அரௌண்ட் வந்துருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு பிக் நெகட்டிவ் நியூஸ். ருப்பி வந்து டிப்ரிசியேட் ஆகிட்டு இருக்கிறது. ஓகே, இதுதான் இந்த வாரத்தில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ். இதே தான் நமக்கு வந்து கம்மிங் வீக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஃபைனலாக வந்து லாஸ்ட் வீக் சென்செக்ஸ் 780 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 0.97%. நிஃப்டி 240 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 0.97%. 24,894 வந்து செட்டில் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் ஸ்மால் கேப் 2%, மிட் கேப் 2% அண்ட் லார்ஜ் கேப் 1% ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. 13 செக்டாருமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க் 4%, மெட்டல் 4%, ப்ரைவேட் பேங்க் 2.5%, டிஃபென்ஸ், கேஸ், ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாமே வந்து ஈச் 2% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, நம்ம இந்தியன் ருப்பி வந்து 88.80 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது வீக்லி பேசிஸ். எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா லாஸ்ட் 4 டேஸில் 8,347 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 13,013 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. இதுதான் லாஸ்ட் வீக்கோடைய ரிப்போர்ட்டு. இப்போ வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு ஈவெண்ட்டும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரே ஒரு ஈவெண்ட் தான் இருக்குது. மெயினாக வந்து வெனஸ்டே நைட்டு 11:45 PM அதான் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு வந்து எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபெட் அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் என்ன அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெட் கவர்னர்ஸோடைய ஸ்பீச் எவ்ரிடே இருக்குது. ஒவ்வொரு நாளும் 2-3 ஃபெட் கவர்னர்ஸ் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. அவங்க என்னதான் ஸ்பீச் அப்படி கொடுப்பாங்களோ தெரியல. அதாவது பவுமேன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அமெரிக்கன் டைமுக்கு நைட்டு ஒரு 9 o'clock ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதுக்கடுத்து இமீடியட்டாக 1 hour கழிச்சு இன்னொரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு 1 hour கழிச்சு இன்னொரு ஸ்பீச் கொடுக்குறாரு. இந்த 1 hour கேப்பில் வந்து இன்னொருத்தர் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ இவங்களுக்கு கொடுத்த சம்பளத்துக்கு அதிகமாக போகிறாங்களான் இருக்குதுன்னு. ஓகேங்களா, ஸோ இவங்களுடைய ஸ்பீச்லாம் இருக்குது, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ரைட்டு, இதுதான் வாரத்தில் இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட் அது எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் மட்டும் தான். அதுக்கடுத்து வந்து டிசிஎஸ் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை வந்து அக்டோபர் 9th தேர்ஸ்டே அன்னைக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கடுத்ததாக வந்து அதாவது அக்டோபர் 3rd வீக்கில் இருந்து தான் வந்து நமக்கு வந்து கண்டினியூவாக ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. இப்போ எஃப்ஐஸோடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன, இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க. நமக்கு வந்து அக்டோபர் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து 2 days ஆகுது. அந்த 2 daysல எஃப்ஐஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 94% ஷார்ட்ல இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில். அப்போ லாஸ்ட் 2 days வந்து மார்க்கெட் ஏறி இருக்குது இல்லை, இது யார் ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளைண்ட்டும் டொமஸ்டிக்கும் தாங்க ஏற்றிருக்கிறாங்க. கிளைண்ட் வந்து 76% லாங்கில் இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில். டொமஸ்டிக்கு 71% லாங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஃப்ஐஸ் 94% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. ஓகே, ப்ரிப்பரேட்டர் 53% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, வாரத்தில் இருக்கிற லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
அதாவது நம்ம மார்க்கெட் வந்து 24,350, 25,450, இந்த 900 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இந்த லாஸ்ட்டு 5 to 6 மந்த்தாகவே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எனிவே இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,050. இப்போ வந்து 24,900 நியர்லி க்ளோஸ் ஆகிடுது. ஸோ 25,050ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போச்சுன்னா 25,200, தென் 25,450. ஸோ இது வந்து லாஸ்ட் 2 வீக்கோடைய ஹை. ஓகேங்களா. இப்போ சப்போர்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா 24,580. இது வந்து லாஸ்ட் வீக்கோடைய லோ. 24,580க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா தென் 24,500. அதுக்கப்புறமா வந்து இந்த லாஸ்ட் 4.5 மந்தோடைய லோ 24,350. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது கம்மிங் வீக்ல இருந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் இனிமேல் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றபடி குளோபல் லெவல் எந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், அதாவது ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக் எல்லாமே வந்து நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா போதும், மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். பார்க்கலாம் நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவே இந்த லெவல்ஸுக்குள்ளே தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இந்த லெவல்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து இப்போ வந்து எல்ஜி அண்டு டாடா கேபிட்டல் இவங்களுடைய ஐபிஓ வரப்போகுது. மண்டே டு வெனஸ்டே வரையும் ஓப்பனில் இருக்கும் போது இதை பற்றி நான் வந்து மண்டே போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுதான் சப்போர்ட். அதாவது லாஸ்ட் வீக்குடைய லோ 24,580. இது வந்து சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வர்ற பட்சத்தில் 24,500, தென் 24,350. இது வந்து சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணும். ஒருவேளை இங்கேருந்து இது அப்படியே கண்டினியூவாக ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் 25,050, அதாவது ஃப்ரைடே க்ளோசிங்கிறது 150 பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த லெவலில் 25,050 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 25,200 to 250ங்கிறது நெக்ஸ்ட் லெவல். தேர் ஆஃப்டர் 25,450. ஓகேங்களா. இதுதான் வர வாரத்தில் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது லாஸ்ட் வீக் வந்து பிஎஸ்சி பேங்க் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 54,600 வந்து 55,600 வந்துருக்குது. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 55,800. 800க்கு மேலே போகும்போது 56,150ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் ஃப்ரைடே வந்த லோ 55,200, தேர் ஆஃப்டர் 55,600. ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தீபாவளி ஆஃபர் October 15th லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.